ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடையில் இந்த வருடத்துக்கான தீபாவளி பரிசு கிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசு என்னென்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, தமிழக அரசு என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, இதற்கான டோக்கன் தீபாவளி பரிசுக்கான டோக்கன் நமக்கு எப்போது இருந்து வழங்கப்படுகிறது, பணம் நமக்கு எப்படி கிடைக்கும், அதற்கான டோக்கன் எப்போ இருந்து வழங்கப்படுகிறாங்க, தீபாவளி போனஸ் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தீபாவளி பரிசு தொகை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த வருடம் 5000 ரூபீஸ் தீபாவளி பரிசு தொகை கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போட்டிருக்க ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த தடவை தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் பரிசை காட்டிலும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால தீபாவளி அப்போவே பொங்கலுக்கான பொருட்கள், பொங்கலுக்கான தொகை, வருடம் கொடுக்கக்கூடிய தொகை பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அறிவிப்புமே வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ இருந்து டோக்கன் வழங்க போகிறாங்க, எப்போ இருந்து இந்த தொகை உங்களுக்கு கிடைக்க போகுது, பரிசு தொகை கிடைக்க போகுது, பொருட்களில் என்னென்ன பொருட்கள்லாம் விலையில்லா பொருட்களாக அவங்க வழங்குறாங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தீபாவளி கிஃப்ட் பேக்கில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், அதனுடைய விலை எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எலெக்ஷன் டைம் அப்படின்னு வந்தாலே எல்லாருக்கும் தெரியும், நிறைய பணம் தீபாவளிக்கு அதுக்கு இதுக்கு நிறைய பண அறிவிப்பு வருவாங்க. அதே மாதிரி நிறைய திட்டங்களையும் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால நிறைய திட்டங்கள் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்தது. அதாவது முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ரேஷன் பொருட்கள் அனைத்தையுமே அவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான திட்டங்கள் வந்தது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 25 லட்சம் பேர் இந்த ஸ்டாலின் முகாம் மூலமாக, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. முகாமில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். தகுதியானவர் அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அடுத்த மாதத்திலேயே கிடைத்துவிடும் அப்படின்ற அறிவிப்பையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஆல்ரெடி வாங்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்தே நமக்கு மகளிர் உரிமை தொகை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் விழுந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றன. அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள், நிவாரணப் பொருட்கள் என அனைத்து ரேஷன் கடையும் வாயிலாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எல்லாருக்குமே தெரியும், பண்டிகைன்னு வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பேக்கும் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பேக் இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேஷன் கடை மூலமாகவே நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தாலே போதும், தாராளமாக இந்த கிஃப்ட் பொருட்கள் வாங்கலாம். அது எப்படி வாங்கணும், எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகையும் பரிசு தொகுப்பும் உண்டு அப்படின்றத நம்ம பார்ப்போம். மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் கார்டில் PHH, PHHAAY, NPHH, NPHHS, அப்புறம் NPHHNC என்ற 5 வகையான குறியீடுகள் இருக்கின்றன. அதில் PHHAAY குறியீடு கொண்ட ரேஷன் அட்டை முன்னுரிமை பெற்ற அட்டையாகும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அட்டைதாரர்கள் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா PHHAAY இந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளியோட பரிசு தொகுப்பு 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த மாதம் கிடைக்கும். இந்த அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ புழுங்கல் அரிசி,
பச்சரிசி, கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்ற பொருட்கள் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஆல்ரெடி வழங்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தீபாவளி பரிசு தொகுப்பில் இந்த முன்னுரிமை பெற்ற ரேஷன் கார்டுகளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வழங்குறாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் மற்றும் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக வழங்குறாங்க. அதே போல் நமக்கு இந்த வருடம் எப்போதும் போல் அரிசி, விலையில்லா அரிசி, விலையில்லா கோதுமை, விலையில்லா பச்சரிசி, இது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு தேவையான இதற்கு அடிப்படையாக இருக்கும் PHS, NPHS குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு குடும்ப நபர் ஒருவருக்கு 6 கிலோ என்ற அடிப்படையில் புழுங்கலரிசி, பச்சரிசி ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும். சர்க்கரை 1 கிலோ 25க்கும், துவரம்பருப்பு 30க்கும், பாமாயில் 1 லிட்டர் 25க்கும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் NPPH குறியீடு S கொண்ட இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த மாதம் இலவசமாக அனைத்து பொருட்களுமே இலவசமாக வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருட்கள் சர்க்கரை இலவசமாகவும், பருப்பு இலவசம், அதற்கப்புறம் எண்ணெய் மட்டும் இல்லாது நமக்கு கரும்பு, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், முந்திரி, இந்த பிஸ்தா பாக்கெட்டோடு வைப்பாங்க, அதுவும் உங்களுக்கு இதோடு கூட இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வருஷம் தெரியும். அந்த இலவச வேட்டி சேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் தொகுப்பு தீபாவளிக்கே கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்தே நமக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரேஷன் அட்டைதாரருக்கு டோக்கனை பொறுத்தளவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக அவங்களே நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் அக்டோபர் முதல் வாரத்திலேயே இதற்கான டோக்கனை வாங்கிடணும். டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு மறு வாரத்திலிருந்து ரேஷன் கடைகளில் இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு பொருட்கள் எல்லாமே வழங்குவாங்க. அதோடு கூட மசாலா பொருட்கள் 399, 499 இந்த மாதிரியான பரிசு பொருட்கள், அதாவது மசாலா பொருட்கள், ஜீரகம், மிளகு, இந்த மாதிரியான அனைத்து பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 400, அப்புறம் 500 அந்த மாதிரியான ஒரு பேக்காக, ஒரு கிஃப்டாக நமக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. ஸோ இது போன வருடமும் நடந்தது. இந்த வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கிஃப்ட் பேக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்கான பணம் செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். இதற்கான டோக்கனும் இதுக்கான தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் அக்டோபர் முதல் வாரத்திலையும், பரிசு தொகை அக்டோபர் 2வது வாரத்திலையும் நமக்கு வழங்கப்பட இருக்குது. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு